இன்றைக்கி என்ன நாள் ஞாபகம் இருக்கா? எஸ், கூலி படம் ரிலீஸ் ஆகி வந்து 1 இயர் ஆகிடுச்சு. 1 இயர் ஆஃப் கூலி அப்படின்ட்டு ஒரு செலிப்ரேஷன் வீடியோ போடலாம் நினைக்கும் போது ட்ரோல் வீடியோவாக மாற்றிட்டு இருக்கானுங்க. அதாவது ஆன்லைனில் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் ஏமாந்தோன்னு சொல்லி எல்லாம் போட்டுன்னு இருக்கானுங்க. சரி, அதே ஒரு கண்டென்ட்டாக போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் ஷோலாம் போயிட்டு எத்தனை பேர் ஏமாந்தீங்கன்றதை கமெண்ட்டில் போட்டுப்பாங்க. நான் வந்து பக்கத்தில் தேட்டர் கிடைக்கலன்ட்டு எவ்வளோ தூரம் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக நான் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணி போய் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்தேன். ஆனால் பார்த்துட்டு வந்ததுக்கு பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் என்னடா இது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பிளாட் ஹோல் வந்து தெரிஞ்சுது. சரி, அது மொத்தமாக இந்த வீடியோவில் பேசிடலாம். 1 இயர் ஆனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எனக்கு என்னோட சேனலில் ஒரு 100வது வீடியோ, அதனால் ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கப்பா. ஓகே, அப்படியே வீடியோவில் போயிடலாமா? அதாவது 1 இயர் ஆஃப் கூலி அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்த உடனே சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே நல்லாவே தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி என்கேஜிங்காக சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் நிஜமாலே சொல்லணும், சூப்பராகவே செதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் என்னென்ன மிஸ்டேக்குன்னு கேட்டால் அதை தவிர மீதி எல்லாமே மிஸ்டேக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் மேலே வச்சு அந்த எக்கச்சக்கமான ட்ரஸ்ட்டே இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது முக்கியமான விஷயங்கள்லேயே ஓட்ட விட்டார். ஸ்ருதிஹாசன் வந்து எங்கெங்கேயோ போயிட்டு எப்படியோ வர மாதிரிலாம் இருக்குது. கடைசியில் பார்த்தா துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தை எரிக்கிற நவீன மிஷின் ஏற்கனவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதே எதுக்கு மறுபடியும் கொண்டு வந்தாங்க இவ்வளோ பெரிய படத்துக்குன்றது புரியல. அது மாதிரி டைம் மிஷின்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா வாட்சை காமிச்சிருந்தாங்க. எதுக்குறா வாட்சுன்னு கடைசி வரைக்கும் தெரியல. கடைசியில் வாட்சை வந்து கடத்துறான்ற மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து எக்கச்சக்கமாக தேரிஸ் வந்து பில்ட் ஆச்சு. இதெல்லாமே மிகப்பெரிய வீக்னஸாக இருந்துச்சு. அமீர் கானோட கேமியோ எதுக்கு வந்தான் எதுக்கு போனான்ட்டு அவனுக்கே தெரியாதுன்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதனால தான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் டூலையுமே நம்ம ஷாருக் கான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து பயந்துக்கிட்டு. அதுவும் இல்லாமல் அமீர் கான் வந்து தேடிப்பாரான் பல வருஷமாக. ஆனால் காலேஜ் பசங்க சின்னதாக கூகுளில் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க தேவா மேன்ஷன் பார்த்துட்டு. நீங்களாம் என்னடா வில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கேரக்டர் டிசைன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சத்யராஜுக்கு வந்து 25 வருஷமும் சம்திங் ஆச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த படத்துக்கு வந்து கம்பேக் கொடுக்குறாங்க, ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா அவரை ஸ்டார்டிங்லேயே சாவடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே இதுதான் எடுத்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருந்தார் ஆடியோ லான்ச்சில். அந்த மாதிரி தான் கடைசியில் படம் ஃபுல்லாகவே பணமாக போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு 30 வருஷம் ஆஃப்லைனில் வச்சுருந்தானே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. உபேந்திர கேரக்டர் எதுக்கு நார்மலாக வந்து கொண்டு வந்தாங்க. பட் எதுக்கு அவர் மறைஞ்சிருக்கணும், எதுக்கு சத்தம் போடாமல் இருக்கணும், அதை பற்றிலாம் எதுவுமே டீட்டெயிலாக சொல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாட்டு ஹோல்ஸாக இருந்ததாலேயே லோகேஷ் கனகராஜை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன மனுஷனா அது ஒத்துருந்தா விட்டுருப்பாங்க. இல்லை ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் படம் பண்ண முடியாது, ஒரு இன்டர்வியூவில் வாய் கொடுக்க நீ என்னடா வாய் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 8 to 9 months வந்து அவர் தான் போட்டு அடிச்சுன்னு இருந்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம ஆர்ஜே பாலாஜியை புது அட்மிஷனாக பண்ணியிருக்காங்க. அது கூட போயிடுச்சு. ஆனால் இன்னுமே இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் மீம் டெம்ப்ளேட் தான் அவ்வளோ தூரம் இருக்குது. இன்டர்நெட்டில் அப்படியே கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோ தூரம் போட்டு கலாச்சி வச்சு கடைசியில் டிசி படம் மூலியமாக ஆக்டராக கம்பேக் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர் இருக்க போகிற நம்ம அல்லு அர்ஜுனன் படம் அதான் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். லோகேஷ் கனகராஜ் ஆஸ் அ டேரக்டராக கம்பேக் கொடுப்பாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதேமாதிரி கூலி படத்தோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து நிஜமாலே நல்லா தான் இருந்துச்சு. படம் பார்க்கும்போது அப்படியே பீக் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.